அரசியல்வாதிகளை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதி, அதாவது மே மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நீங்க 100% கவனமாக இருந்து ஆக வேண்டிய காலகட்டம். இதே வந்து ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டம்ங்கிறது மாற ஆரம்பிச்சிடும். அந்த ஜூனுக்கு அப்புறம் உண்டான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு உண்டான ஒரு கோல்டன் பீரியடாக பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல பீரியடா நிச்சயமாக இருக்கும். அதுவும் உச்சம் பெற்ற குரு, நார்மலா குரு வந்து கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இதுல 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு அப்படின்னு சொல்லும்போது உங்களை ரொம்ப எல்லா விதத்திலையுமே ரொம்ப ஹைலைட் பண்ணி கொண்டு கூடக்கூடிய தன்மையில இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு மீடியா பர்சனா இருக்கீங்க மிதுன ராசியில அப்படின்னா இவ்வளோ நாளா அந்த லெமன் லைட்ல நீங்க வராம இருப்பீங்க. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு லெமன் லைட். ஓகேங்களா? அப்ப இவ்வளோ நாளா அந்த பார்வை எனக்கு கிடைக்கல. இனிமே வந்து அந்த லெமன் லைட் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாசம் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமாக அந்த லெமன் லைட்டுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சகல விதத்திலையுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த தொழில் விஷயங்கள்ல ஏதாவது ஒரு முதலீடுகள் இந்த மாதிரி போடுவாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. குரு என்னதான் பார்த்தாலும் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்க இந்த முதலீடுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால அதிகமான ஒரு பண வருவாயை ஈட்டி தரக்கூடிய தன்மைங்கிறதுக்கு உங்க ஜாதகத்துல என்ன ஒரு அளவீடு இருக்கோ அந்த அளவீட்டுல உங்களுக்கு பணம் வந்து வர ஆரம்பிக்கும்.